வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி கடையநல்லூர் எவரெஸ்ட் கல்லூரி தென்காசி மாத்திரம் மெயின் ரோட்டில் இருக்குது. இந்த எவரெஸ்ட் கல்லூரி காலேஜ் பாலிடெக்னிக் காலேஜுக்கு பக்கத்தில் நடந்து போகிற தூரத்தில் சென்ட்டுக்கு 85,000 ரூபாவில் மாமரம் தென்னமரம் அடங்கிய 25 சென்ட் ஃபார்ம் லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு. தோட்டம் சின்ன சின்ன தோட்டம், வீடு கட்டிக்கலாம், கெஸ்ட் ஹவுஸ் கட்டிக்கலாம், ஃபார்ம் ஹவுஸ் போட்டுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம். இது கடையநல்லூர் பஸ் ஸ்டாண்டு. இந்த கடையநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் தென்காசியை பார்த்து வந்தீங்கன்னா மெயின் ரோட்டுக்கு மேலே இருக்குது எவரெஸ்ட் பாலிடெக்னிக் காலேஜ். இது பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஜிஎஸ் கிராண்ட் மஹால் இதில் தான் இருக்குது. அச்சம்பட்டி பஸ் ஸ்டாப் இதில் தான் இருக்குது. அது போக பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டிடிசிபி லேஅவுட் இருக்குது. 3 லேஅவுட் இருக்குது பக்கத்துலேயே. இதில் எவரெஸ்ட் காலேஜ் இருக்குது, எவரெஸ்ட் ஸ்கூலும் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே நம்ம பார்க்க போகிற தோட்டம் வந்துடும். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் இருக்குது. அதுக்கு அடுத்து அப்படி ஒட்டி பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் காலேஜ் இருக்குது, பாலிடெக்னிக் காலேஜ். நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்க ஏரியா. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சுற்றி வீடுகள் இருக்குது. நிறையா வீடுகளுக்கு மத்தியில் நாம் பார்க்க போகிற தோட்டம் வந்துடும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, வீடுகள் இருக்குது. உடனே வாங்கி உடனே வீடு கட்டி குடியேறினாலும் குடியேறிக்கலாம். 23 அடி ரோடு வசதி, நல்ல பெரிய ரோடு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கண்ணை பொத்திட்டு எடுத்து போடலாம். நம்ம இடத்த ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் நிறையா இருக்குது. இது ஃபார்ம் ஹவுஸு. இதை ஒட்டி 3 ஃப்ளாட்டு தள்ளி நம்ம இடம் ஸ்டார்ட் ஆகிரும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுற்றி ஃப்ளாட்டுகள் தான் இருக்குது. இந்த ஃப்ளாட்டுகளை ஒட்டியே வந்துடும் இடம். ஃப்ளாட்டுகள் ரேட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு 2 லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. நம்ம இந்த இடத்துக்கு 85,000 ரூபா தான் சொல்கிறோம் சென்ட்டுக்கு. அதுவும் 25 சென்ட்டாக பிரிக்கிறாங்க. கல் ஊனிட்டு இருக்கிறாங்க, வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, பாதை வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறமும் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறமும் நம்ம வீடியோ போடுவோம். இப்போவுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஃப்ளாட்டு புக் ஆயிடுச்சு. டாக்குமெண்ட் கிளியராக இருக்கும். உடனே வாங்கி உடனே அன்றைக்கே கூட பத்திரம் போட்டுக்கலாம் நீங்கள். இது பக்கத்தில் உள்ள ஃபார்ம் ஹவுஸு. அதுக்கடுத்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, அதுக்கடுத்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. இடத்த ஒட்டியே இருக்குது. அதனால் நீங்கள் ஃப்யூச்சரில் வீடு கட்டுறதுக்கு நல்ல இடம். ரேட்டு கம்மியான ரேட்டில் வந்திருக்கு. நல்ல செம்மண் பூமி. வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். செம்மண் அப்படிங்கிறதுனால தண்ணி நல்லா செழிப்பாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். ஃபுல்லாகவே தென்னை மரம், மாமரம், நெல்லி மரம், இப்படி எல்லா வகை மரம் இருக்குது. உங்களுக்கு எந்த மரம் தேவையோ அந்த இடத்துல நீங்கள் வாங்கிக்கலாம். உள்ளே இபி சர்வீஸ் எல்லாமே இருக்குது. ஒரு கிணறு, ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. அது போக ஒரு 100 மாடு வளர்க்குற மாதிரி ஷெட் இருக்குது. எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு எப்படி தேவையோ அப்படி பிரித்து வாங்கிக்கலாம். இல்லை மொத்தமாக எனக்கு 1 ஏக்கர் வேணாலும் 1 ஏக்கர் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் 4 ஃப்ளாட்டை சேர்ந்து வாங்கினீங்கன்னா 1 ஏக்கர் ஆயிரும். தென்னை மரம், தென்னை மரத்துக்கு அடுத்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாமரம். நல்ல வெரைட்டிஸ் மரம் வச்சுருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 மரத்துக்கிட்ட இருக்கும் மாமரம் மட்டுமே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து இது தென்னை மரம், அதுக்கடுத்து மாமரம். பிரித்து வச்சுருக்கிறாங்க. நம்மளுக்கு எப்படி தேவையோ அப்படி எடுத்துக்கலாம். எல்லாமே 25 சென்ட்டாக தான் பிரிக்கிறாங்க. நீங்கள் முந்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கிட்ட தேவையோ அங்கிட்ட எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா புக் ஆனதுக்கப்புறமா இருக்க இடத்த தான் நம்ம எடுக்க முடியும். அதனால் சின்ன பட்ஜெட்டில் நல்ல ப்ரைஸில் வந்திருக்கு. 25 சென்ட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பட்ஜெட்டு 21 லட்ச ரூபா வரும். நெகோஷியபிள் தான் ரேட்டு. கண்டிப்பாக நல்ல நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் வெளியில் ஒரு 2 சென்ட்டோ 3 சென்ட்டோ வாங்குகிற இடத்துக்கு நீங்கள் 25 சென்ட்டாக வாங்கிக்கலாம். அதுவும் வீடுகளை ஒட்டியே இருக்குது, ஃப்ளாட்டுகளுக்கு பக்கத்துலேயே வந்துடும். அதனால் ஃபியூச்சரில் கண்டிப்பாக டெவலப் ஆகும். இன்றைக்கி இந்த ரேட்டில் இடம் எடுத்திங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு 2 லட்ச ரூபாய்க்கு தாராளமாக போகும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதை விட ஒரு நல்ல இடம் கொண்டே வர முடியாது. மரங்கள் எல்லாமே பெரிய மரங்கள், எல்லாமே ஈல்டு கொடுக்கக்கூடிய மரங்கள் தான். தென்னை மரமும் சரி, மாமரமும் சரி, எல்லாமே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு தேவையான இடங்கள் எடுத்து ஒரு சின்னதாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டி சுற்றி வேறு மரங்கள் வைக்கிறனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஏரியாவில், இந்த மாதிரி ஒரு சூழலில் இடங்கள் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். நாம் கண்டிப்பாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு தோட்டம் கிடைக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த இடம் கொடுக்குறோம். ஆல்ரெடி குற்றாலம் பக்கத்தில் போட்டிருந்தோம், பண்புலி பக்கம் போட்டிருந்தோம், இப்போ கடையநல்லூர் பக்கம் போடுறோம். அடுத்தடுத்து வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு பிரயோசனப்படும். எடுத்து போடலாம். ப்ராப்பராக 27 அடி பாதை, 8 மீட்டர் பாதை கொடுக்குறாங்க. உள்ள 8 மீட்டர் பாதை போட்டு 25 சென்ட்டாக போய்க்கிறாங்க. யாருமே 8 மீட்டர் ரோடு கொடுக்க மாட்டாங்க. டிடிசிபி சைட்டுக்கு தான் 8 மீட்டர் கொடுப்பாங்க. நாம் 8 மீட்டர் ரோடு கொடுத்து தோட்டத்தை பிரித்து கொடுக்குறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஷெட் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 200 மாடு வளர்க்குற மாதிரி ஷெட்டு. நீங்கள் இதில் ஒரு 1 ஏக்கரை வாங்கி ஆடு மாடு வளர்க்குற மாதிரி வளர்க்கலாம். இல்லை அப்படின்னா சுற்றி ஒரு வேலியை போட்டுட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸை கட்டிட்டு நீங்கள் உங்கள் தேவைக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணிக்கலாம். நல்ல இடம். தென்காசி மதுரை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 3/4 கிலோமீட்டர் தான் வரும். நீங்கள் நடந்து பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி நடந்து வந்துடலாம் தோட்டத்துக்கு.
கடையநல்லூரில் ஃபியூச்சரில் இந்த மாதிரி இடங்கள்லாம் சத்தியமாக கிடைக்காது, தேடினாலும் கிடைக்காது. மாடு ஆல்ரெடி உள்ளே இருக்குது, மாடை எடுத்துருவாங்க, ஷெட் அப்படி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. கடையநல்லூர் பக்கத்தில் நீங்கள் ஒரு 2 சென்டோ 3 சென்டோ இடம் எடுக்கிறதுக்கு பதில் 25 சென்டாக இடம் எடுத்து போட்டுக்கலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்தில் சுற்றி ஃபுல்லாகவே வீடுகள் வந்துடும், ஊராயிரும். அந்த டயத்தில் இந்த ரேட்டு கிடைக்காது. கிணறு நல்ல கிணறு, பெரிய கிணறு. ஒரு மொத்தம் வந்து இந்த இடம் 15 ஏக்கர். 15 ஏக்கருக்கும் இந்த கிணத்துலேருந்து தான் தண்ணி பாசனம் பண்ணுறாங்க. அதனால் நல்ல செழிப்பாக உள்ள ஏரியா தான். நீங்கள் எங்கிட்டு போர் போட்டாலும் தண்ணி கிடைக்கும். என்ன மரம் தேவையோ அந்த மரம் வச்சுக்கலாம். நம்ம செம்மண் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஊடு பயிராக கூட போட்டு எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவையான மரங்களை வைக்கலாம். இல்லை கடையநல்லூரில் வீடு இருக்குன்னா ஒரு சின்ன தோட்டம் வேணும், எனக்கு ஒரு 25 சென்டோ 50 சென்டோ வேணும், எனக்கு தேவையான மரங்கள் நான் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல இந்த இடம் சூப்பராக செட் ஆகும். மாட்டு ஷெட்டு உள்ள அடி கிட்டத்தட்ட ஒரு 100 மாடு 150 மாடு மேலே வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க, கொடுத்துட்டாங்க எல்லாத்தையுமே. பராமரிக்க முடியாமல் நீங்கள் ஒரு மாட்டு பண்ணை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கும் இந்த இடம் சூப்பராக செட் ஆகும். வீடியோ எடுக்கிறதுக்கு முந்தின நாள் தான் தேங்காய் பறித்தாங்க, அதனால் தேங்காய் கம்மியாக இருக்குது மரத்தில். ஆனால் நல்லா காய்க்கக்கூடிய மரங்கள் தான் எல்லாமே. மாடுகள் எல்லாமே நல்ல நாட்டு ரக மாடுகள் தான் வளர்த்துருக்குறாங்க. உங்களுக்கு ஷெட்டோட வேணால் ஷெட்டோட கூட 25 சென்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். தோட்டத்தை நீங்கள் நல்லா எடுத்து ஒரு பெரிய தோட்டமாக எடுத்து ஒரு 5 ஏக்கரில் தோட்டம் எடுத்திங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணி நல்ல ஒரு ஈல்டுக்கு இந்த தோட்டத்தை ரெடி பண்ணிக்கலாம். செம்மண் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு 5 ஏக்கர் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக தனியாக கிணறு கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தோம் நம்ம, அதுக்கே கஸ்டமர் நிறையா வந்துட்டாங்க. அதனால் பெரிய வீடியோ போட்டால் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிரயோஜனப்படும். அதனால் பெரிய வீடியோவை போட்டு விட்டாச்சு. அடுத்தடுத்து ஒரு 2 வீடியோ போடும் நம்ம எல்லா வேலைகளும் முடிஞ்சதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க. இது தனியாக மாடு வளர்க்குற மாதிரி ஒரு ஷெட்டை வச்சு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் மாமரங்களும் எல்லா வெரைட்டியும் வச்சுருக்காங்க. பெரிய ப்ளஸ் என்னென்னா மொத்த இடத்துக்கும் வேலி போட்டு கேட்டு போட்டு வச்சுருக்குறாங்க. கிணத்துலேருந்து நேராக தொட்டிக்கு பாஞ்சு தொட்டியில் சின்ன குழந்தைகள் குளிக்கிற மாதிரி வீக்கெண்டில் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறது மாதிரி நல்லா செட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல இடம் விட்டுறாதீங்க. தேவைப்படுறவங்க கனெக்ட் பண்ணுங்க, நேரில் வாங்க. இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம். நன்றி.